ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்து வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே உங்கள் லைஃப்பில் முன்னேற துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பொழுதன்னைக்கும் திங்க் பண்ணிக்கிட்டு எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம், டெவலப் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற கேரக்டராக தான் இருப்பீங்க. வாங்க, நான் இந்த வீடியோவில் ஒரு 30 டேஸ் சேலஞ்சு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு 8 ஹேபிட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 30 நாளில் உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இல்லை முன்னேறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு அடித்தளமாக இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே உங்கள் லைஃப்பை கொண்டு போகணும், குண்டு சட்டியிலேயே குதிரையை ஓட்டணும்னு பார்க்காதீங்க. காலும் பொன் போன்றது, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃபு போயிட்டே இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சாலும் ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடியவே முடியாது மக்களே. ஸோ வாழ்க்கையில் உயரணும், நம்மளும் அடுத்த லெவல் போகணும், நமக்கான ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு இடத்த நம்ம எட்டி பிடிக்கணும், நம்ம நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் நான் சொல்கிற 8 ஹேபிட்டை மட்டும் இன்னையிலேருந்து ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். சின்னதாக ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வருங்க. அப்புறம் என்னங்க, உங்களுக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் வந்துடும், தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையை செதுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேபிட்டு, டெய்லி உங்கள் உடம்புக்கு எக்ஸசைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நம்ம அதிகமாக பணம் கட்டி ஜிம்மில் போய் தான் பண்ணணும் அப்படின்னு தேவையே இல்லை. நம்ம வீட்டிலையே பண்ணலாங்க. ஜஸ்ட்டு வாக்கிங், யோகா, மூச்சு பயிற்சி, ஒரு சில சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் இருக்கும்ல, அது நீங்கள் தாராளம் வீட்டிலையே ட்ரை பண்ணலாம். லேடிஸுங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு 10லேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம் நம்மளால் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியுமோ பண்ணி நம்மளோட உடம்ப ரொம்பவே ஃபிட்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நல்லா இருக்குங்க. அதாவது யார் என்ன சொன்னாலும் மைண்டில் எடுத்துக்கவே மாட்டீங்க. நீங்கள் யோசிக்கிற பிளானிங், உங்களோட திங்கிங், தாட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக, கரெக்டாக இருக்கும். உங்களோட உடம்புல ஹார்மோன்ஸ் நல்லாவே ஜென்ரேட் ஆகும். நல்ல ஒரு ஃபீல் குட்டாகவும் இருக்கும். எந்த விஷயத்துலையுமே ஒரு விடாமுயற்சி எடுத்து பண்ணுவீங்க. அது எப்படியாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட தன் உணர்ச்சியும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. எப்படியாச்சும் நம்ம சாதிக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் பேசிக்காக நம்மளோட ஹெல்த்து, மைண்டும் தாங்க. ஸோ திங்கிங் நல்லா இருக்கும், நீங்கள் எது செஞ்சாலுமே சக்ஸஸாக வரும். செகண்டு, ஃபோன் யூசேஜுங்க. ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் 2 மணி நேரம், நைட்டு 2 மணி நேரம். காலையிலே தூங்கி முழிச்சதும் ஃபோன் எடுத்து நோண்டுறேன்னு வைங்களேன், நோண்டினீங்கன்னா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அதில் நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகிரும். ஒரு சில நல்ல மெசேஜும் வந்திருக்கும், ஒரு சிலது பேடாகவும் இருக்கும். நம்ம பேடாக வந்துச்சுன்னா அந்த டே ஃபுல்லும் திங்க் பண்ணுவோம், நமக்கு அந்த டேயே வேஸ்ட் ஆகிரும். ஸோ காலையில் எழும்புனதும் ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஃப்ரெஷ் மைண்டோடு எழும்பி ஃப்ரெஷ்ஷாக எக்ஸசைஸு என்னென்ன வேலைகள் உண்டோ அதை பாருங்கள். அதே மாதிரி லேட் நைட் நம்ம தூங்க காரணம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது தான். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ஓரம் வச்சுருங்க. அதுக்கு பதிலாக நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. நீங்கள் புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் சீக்கிரம் வந்துடும். சீக்கிரமாக தூங்குனீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரம் கிடச்சிச்சின்னா மைண்ட் லெவலில் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே எழும்புவீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களோட திங்கிங், ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸு, உங்கள் கெரியரை பற்றி யோசிக்கிறது, நம்மளோட ஆம்பிஷன் என்னவோ அதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்களே தவிர மற்றபடி எதையுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தூக்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு நான் சொல்கிற இந்த 30 நாள் சேலஞ்சுக்காக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் யூசேஜை குறைச்சிட்டிங்கனாலே உங்கள் லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏங்க தேவையில்லாமல் ரீல்ஸு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களோட டைமை, உங்களோட லைஃபோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்கங்க. ஓகேங்களா? அவங்க ரீல்ஸ் போடுறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மணி, அவங்க டெவலப்மெண்ட்ஸுக்கு இதை ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதையே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டை நீங்கள் கொண்டு நீங்கள் முன்னேற என்ன பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹேபிட், பிளானிங் ஸ்கில். அதாவது ஆர்கனைசேஷன் சொல்லுவோம்ல, ஒரு திட்டமிடுதல். உங்களோட லைஃபுக்கு நம்ம லைஃப் இப்படி தான், இதை நோக்கி தான் போகணும், நம்மளோட லைஃப் ஏமே நம்மளோட குறிக்கோளை நோக்கி தான் மூவ் பண்ணணும், அதுக்கு நம்ம எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஷெடியூல் போடுங்க. ஒருத்தவங்க நல்ல ஒரு பாதையில் கரெக்டாக போயிட்டுருக்காங்கன்னா அவங்க பிளானிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவங்க அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபோனில் நோட் பேட் இருக்குது, நோட் பண்ணுங்கள். இதை இதை இந்தந்த டைம் பண்ணணும், இதை இப்படி பண்ணுனா தான்
இப்படி முயற்சி பண்ணி படித்தாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும், நம்மளோட ஏமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மட்டுமே உங்களோட கரெக்டான திட்டமிடுதலில் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கும், லாங் டேர்ம் கோல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபுல் எஃபெக்ட் போடணும், ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸ் ஆகும். முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுங்கள், ஆகாதுன்னு எதுவுமே கிடையாது, டெஃபினட்டாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அடுத்து நம்ம லாங் டேர்ம் கோலுக்கு இதுவே ஒரு பெஸ்ட்டு என்கரேஜ்மெண்ட்டாக நமக்கு இருக்கும் லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. லைஃப்பில் ரெண்டாங்கட்டியாக எப்போவுமே இருக்காதீங்க. யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராச்சும் நமக்கு ஒரு பொருள் வாங்கி தருவாங்க, அப்படி இப்படின்னு அடுத்தவங்களை நம்பி இருக்கிறத விட்டுட்டு நம்ம லைஃபு நம்ம பிளான் பண்ணுறபடி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபுல்லுமே உங்கள் லைஃப் வேறு லெவலில் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேபிட்டு, கண்டிப்பாக குக்கிங்கை கற்றுக்கோங்க. அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. என்னடா இது ஒரு ஹேபிட்டாக சொல்கிறாங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. டெஃபினட்டாக நம்ம சமைச்சு சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, வெளியே வாங்கி சாப்பிடாதீங்க, ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் டைமை நல்ல ஹாப்பியாக ஜாலியாக ஃபேமிலியோட கொண்டு போக முடியும். கரெக்டுங்களா? ஸோ ஹெல்த்துக்கு ஹெல்த்தி ஃபுட்டை எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருமே ஆஃபீஸை நோக்கி நம்ம வேலைக்கு போயிட்டுருக்குறோம். அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு கஷ்டம் தான். எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம்? எல்லாம் இந்த ஒரு சான் வயிற்றுக்கு தான். ஸோ அந்த வயிற்றுக்கு கொடுக்குற ஹெல்த்தி ஃபுட்டை ஹெல்த்தியாக நம்ம கையாலே சமைச்சு சாப்பிட்றப்ப அது நல்லாவே ஒரு ஆரோக்கியத்தை தான் நமக்கு கொடுக்கும். நம்ம ஓனாக ட்ரை பண்ணி சாப்பிட்றப்ப இருக்கிற ஹாப்பி சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹேபிட், சண்டே நல்லபடியாக நமக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீக் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், ஒரே ஒரு நாள் தான் லீவு அப்படின்ட்டு அந்த ஒரு நாளும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற தாட்டில் வெளியே போய் கூத்தடிக்கிறது, அந்த ஊருக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது அப்படின்ட்டு நம்ம செல்ஃப் என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம என்ஜாய் பண்ணுனா நம்மளோட ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போ நம்மளோட ஹெல்த்துக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுமா இல்லையா? அது நம்ம தானே கொடுக்கணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க அந்த டேயில். ஒரு மாதத்தில் 4 வாரம் உங்களுக்கு சண்டே வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏதோ ஒரு வாரம் ஒரு ஆஃப் டே நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம். மற்றபடி ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டு வீட்டிலையே ரெஸ்ட் எடுத்து மைண்ட் அளவில் நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணுறப்ப மைண்டு நல்லாயிருக்கும், உங்களோட யோசிக்கிற திறனுமே இன்னுமே அதிகமாகும். நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளானிங்கை நீங்கள் சண்டே உட்காந்து எழுதுங்க ஒரு நோட்டில். சண்டே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த வீக் ஃபுல்லுமே உங்கள் மைண்டளவும் ஹெல்த் அளவும் ரொம்பவே ஆக்டிவாக நல்லா இருக்குங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த 30 days நீங்கள் ஃப்யூச்சர் ஃபுல்லும் நான் இதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஹாஃப் டே ஆச்சும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் டே உங்களோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹேபிட் நம்பர் 6, புதுசாக ஏதாச்சும் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லேர்னிங் நம்ம இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. அப்படிங்கிறப்ப நம்ம என்னெல்லாம் புதுசாக கற்றுக்குறோமோ இல்லை படிக்கிறோமோ அது மட்டும்தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம கூட வர்றது கல்வி மட்டும்தான். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருக்கிற அந்த கல்வியை தினமும் புதுசாக எதனா ஒன்று லேர்ன் பண்ணுங்கள். புக் ரீடிங்லேயே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்டான சாதனையாளர்கள் புக்கெல்லாம் இருக்குது. ட்ரெண்டிங் நியூஸ் என்னங்கிறத நியூஸ் பேப்பரில் பார்த்து படிச்சுட்டே இருங்க. நாட்டு நடப்பு என்னங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹேபிட்டை நீங்கள் ரெகுலர் ரொட்டீனாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நாலேஜ் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தங்க. கோல்டு ரேட் என்ன, ஷேர் மார்க்கெட்டிங் நிலவரம் என்ன, நியூ பிஸ்னஸ் என்னெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன ட்ரை பண்ணி நம்மளோட ஏர்னிங்கை நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம். கேர்ள்ஸாக இருந்தாச்சுன்னா குக்கிங்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா, ஆரி ஒர்க் கற்றுக்கலாமா, கைத்தொழில் எவ்வளவோ இருக்குது. ஏதோ ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். அதுக்காக தினமும் ஒரு 1/2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கடலளவு இருக்குங்க. நமக்கு தெரிந்தது என்னதோ கடுகளவு விஷயந்தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹேபிட் நம்பர் 7, மனசை எப்போவுமே அமைதியாக வச்சுக்கோங்க. ரொம்ப காமாக வச்சுக்கோங்க மைண்டையுமே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப டென்ஷன் ஆகாதுங்க, அடுத்தவங்க விஷயத்தில் ரொம்பவும் இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. நல்ல சாங்ஸை கேளுங்க. மைண்டை எப்படிலாம் ஃப்ரீ பண்ணணுமோ ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு செயலை நீங்கள் நல்லபடியாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க் உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி வரும்ல, அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபையை நீங்கள் கொண்டு வாங்க. அப்படின்னாலே உங்கள் மைண்டு ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கும். தினமும் ஒரு 1 hour ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ண பிடிக்கலனா
உங்களுக்கு எதில் திருப்தியோ எதில் மைண்டை நம்ம செலுத்தினா அமைதியாகுமோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 8வது ஹேபிட், அதிகமாக நம்ம லைஃப்பில் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஹெல்த்துங்க. ஹெல்த்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா உங்கள் எண்ணங்கள் நல்லாயிருக்கும், உங்களோட செயல்களும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். 2வது ரிலேஷன்ஷிப்புக்கு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், மனைவிக்கு என்ன பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும், ரிலேஷன்ஷிப்புக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும், நம்ம லவ்வர்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதையும் நம்ம தான் பண்ணணும். அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதை கொடுத்தே ஆகணும். அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்க மனசையும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கோங்க. 3rd ப்ரியாரிட்டி, நம்மளோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அதாவது நம்மளோட ஏம் ஆம்பிஷனுக்கும் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக தினமும் இந்த 30 days ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தங்க ஆசை பெருசாக வச்சுட்டு எதுவுமே முயற்சி பண்ணலைன்னா கொட்டாய் தான் விட்டுட்டு போகணும், பழம் கிடைக்காது. புரியுதா நான் எதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்னு? அதுதான் ப்ரியாரிட்டி கொடுக்குற இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு லட்சியமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு நாளில் இந்த அரை மணி நேரம் இந்த விஷயத்துக்கு, 1 மணி நேரம் இந்த விஷயத்துக்குன்னு ஷெடியூல் போடுறீங்கன்னா அதை கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் லைஃப்பில் முன்னேறலாங்க. முன்னேற முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம பிளானிங் கரெக்டாக போட்டு கரெக்டாக நடந்தோன்னா கரெக்டாக எல்லாமே சகலமும் உங்களுக்கு சேரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, டாடா.